ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு இப்படி ஒரு முறை வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட ஒரு பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஏரி வஞ்சரம் மீன் தான் வச்சுருக்கேன். எந்த வகை மீனாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் சரி, ஏரி மீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 3 தக்காளி, கனிஞ்ச தக்காளி, சிறிய வகை தக்காளியாக 3 போட்டிருக்கேன். புளிப்பு பிடிக்காதவங்க 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இந்த தனி மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்க பிடிக்கலன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதுவும் இதே மாதிரி போட்டு வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு முறை வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு மேலே வந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் ஜீரகம், மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு காரம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இன்னும் காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப மையமும் இல்லாமல் நடுத்தரமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த நம்ம வைக்க போகிற அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தை கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் போட்டு நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன ஒடுக்கமான பாத்திரமாக இருந்தால் மீன் உடஞ்சி போகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் போட்டால் தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு தனியாக தூக்கி கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி தான் நம்ம இந்த வெங்காயத்தை போடணும். சாம்பார் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் மீன் குழம்புக்கு இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிய பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து போட்டுக்கலாம். அந்த விழுதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த விழுது வந்து நம்ம எல்லாமே வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே. அதனால் வந்து குழம்பு வந்து பச்சை மணத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பச்சை வாசனை போகலைன்னா அதனால் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த தண்ணியை ஊற்றி கழுவி கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம மற்ற இதில் பண்ணி பார்த்துக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், பூண்டு எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளியை ஊற போட்டுக்கலாம். ஒரு பெரிய அளவு லெமன் சைஸ் நான் வந்து புளியை ஊற போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு குவான்டிட்டி தகுந்த மாதிரி உங்கள் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு கூட்டிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன். ஏன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுறதுனால அது கொஞ்சம் போடுறேன். இது வந்து தேவையில்லை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி நம்ம வடிகட்டியில் வடிய வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கல், மண், தூசியெல்லாம் இருக்கும் புளியில். அதனால் வடிகட்டி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த புளியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். இந்த குழம்புல எல்லா வகையான டேஸ்ட்டும் ஒன்று சேர்ந்த பின்னாடி தான் நம்ம மீன்களை போடணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஹையாகவே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்ப சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு நடுவில் மட்டும் கொதிக்குது இல்லையா, இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் வந்து நம்ம மீன்களை போட்டுடலாம். மீனை போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா உடஞ்சிரும். மீனோட உருவமே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் மீனை போட்ட முன்னாடி கொதிக்க வைக்க வேணாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து குழம்ப வந்து ஹையை வைக்க வேணாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து சூடான சாதத்தில் பரிமாறினீங்கன்னா பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிச்சி விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Yeah.